பிக் பாஸ் சீசன் தமிழ் 8 வந்து பார்த்தோம்னா, இப்போ மிகப்பெரிய அளவில எல்லாராலயும் எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டுருக்கு. ரசிகர்கள் மிகப்பெரிய அளவில எதிர்பார்ப்புகளோடு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, யார் டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படின்றதான். மணி டாஸ்க்ல முத்துக்குமரன் அவர்கள் ஏற்கனவே ரூ. 50,000 எடுத்துட்டாரு. அதற்கப்புறம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் விஷால், அதற்கப்புறம் பவித்ரா அப்படின்னு எல்லோருமே போனாங்க. அதில் ஜாக்லின் அவர்கள் வந்து டைம் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு வெளியேற்றப்பட்டாங்க. இப்படி நிறைய வந்து பார்த்தோன்னா, எதிர்பாராத திருப்பங்கள் பிக் பாஸ்ல நடந்துச்சு. விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இப்போ வரைக்கும் பிக் பாஸ் சீசன் 8 நல்லபடியாக தொகுத்து வழங்கி வந்துட்டுருக்காரு. இந்த சூழ்நிலையில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எடுக்கக்கூடிய வீடியோவை தான் அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து சனி ஞாயிறில் வந்து 2 நாட்களையும் சேர்த்து பண்ண போகிறாங்க அப்படின்றதும் வந்து இருந்துச்சு. ஆக மொத்தத்தில் முத்துக்குமரன் தான் வின் பண்ண போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. சௌந்தர்யா ரன்னரப் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் சௌந்தர்யா அவர்கள் ஆரம்பத்துலேருந்து எதுவும் பண்ணலன்னு எல்லாராலையும் சொல்லப்பட்டு விமர்சிக்கப்பட்டு வந்தாங்க. இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்த கண்டஸ்டண்டால் கூட அதை தான் சொல்லி எல்லாருமே சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்க தான் ரன்னரப்பே ஆக போகிறாங்க அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. அதோட ஜாக்லின் அவர்கள் வெளியேறினதும் நீங்கள் உள்ளே பார்க்குறது வேற, நாங்கள் இருக்கக்கூடிய கேரக்டர் வேற, எல்லாமே ட்ரிம் பண்ணி தான் வந்து அவங்க செய்கிறாங்க. அதனால் யாரும் இதை நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இப்போ யார் டைட்டிலை வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போ முத்துக்குமரன் அவர்கள் தான் வின் பண்ணுவார். கிட்டத்தட்ட 50,000 வாங்கிட்டதுனால 40,00,000க்கும் அதிகமாக தான் அவர் கைகளில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அவர் மேலே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்ன காரணம்னா, முத்துக்குமரன் தான் கூட விளையாடுறவர்களை தனக்கு சாதகமாக மாற்றி அதையே அவருக்கு ப்ளஸ்ஸாகவும் செஞ்சார். அப்படி தான் அவங்கள விளையாடவும் வச்சார். ஆரம்பத்துலேருந்து ரொம்ப கவனமாக இருக்கிறாரு. தன்னுடைய பேச்சு திறமையால் எல்லாருக்கும் நல்லா வந்து தெரிஞ்ச ஒரு நபர் தான். அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய வந்து இவர் தொடர்ந்து யூடியூப் மூலமாக பிரபலம் அடைஞ்சார். அதற்கப்புறம் இப்போ இவருக்கு பிக் பாஸில் கலந்துக்கிறதுக்கான சான்சஸும் கிடச்சிது. இந்த சூழ்நிலையில் இப்போ இவர் வின் பண்ண போகிறாரு அப்படின்ற செய்திகளை கேட்டதுமே எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.